அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்பியாக இருந்து இப்பொழுது டிஐஜியாக மாறியிருக்கிற திரு வருண்குமார் அவர்கள் மீது நான் கொடுத்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்காங்க. 1 மாத காலத்துக்குள்ளே இந்த வழக்கில் விசாரிக்கணும் அப்படின்னு. அதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் கொடுத்த வழக்கில் ஆபாச யூடியூபர்களாக அருவருக்கத்தக்கவையில் பேசக்கூடிய யூடியூபர்ஸ், அறக்கழகம், ட்ரைப்ஸ், இந்த 3 யூடியூப் சேனல் மீதும் 1 வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முதலாளியும் சிக்கியிருக்காங்க, அவர்கிட்ட வேலை பார்த்த தொழிலாளியும் சிக்கியிருக்காங்க. இந்த வழக்கினுடைய தன்மை என்ன, என்னுடைய பின்னணி என்ன, எதுக்காக இந்த வழக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத இந்த காலம் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து அதிமுகவில் ஏற்றப்பட்ட ஒரு பாட்டு, அந்த பாட்டை மேடையில் நான் பாடியதற்கு அந்த பாட்டுக்கிற ஒரு வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானு சொல்லி திருச்சியில் ஒரு புகாரை கொடுத்து தென்காசிக்கு போயிருந்த என்னை கைது பண்ணிட்டு வரும்போது என்னுடைய அலைபேசியை பறிக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கில் என்னை ரிமாண்ட் செய்ய முடியாது, ரிமாண்ட் ப்ரொசீஜர் கடைபிடிக்கல, 41A சம்மன் கொடுக்கல, SC/ST ஆக்ட் இந்த வழக்கில் பொருந்தாதுன்னு சொல்லி திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்னை விடுதலை பண்ணுறாரு, ரிமாண்ட் தேவையில்லைன்றார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய அலைபேசியில் இருந்த ஆடியோக்கள் ஒன்றுனா வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்களில் பரவுது. அப்போ திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஏன்னா அவருடைய கஸ்டடியில் தான் என்னுடைய ஃபோன் இருக்குது. அவர் தான் அந்த வழக்கை சைபர் கிரைமோட இன்சார்ஜி ரூரல் எஸ்பி. அப்போ அவர் மூலியமாக தான் இந்த ஆடியோ வெளிவரணும்னு சொல்லி நம்ம திருச்சி ஐஜிக்கும், அன்றைக்கு இருந்த டிஐஜி அவர்களுக்கும், சென்னையினுடைய டிஜிபிக்கும், அப்புறம் முதலமைச்சர் அவர்களுக்கும், சிஎம்ஓக்கும், அப்புறம் ஹோம் செக்ரட்டரிக்கும், ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் ஒரு புகார் கொடுக்குறோம். அந்த புகாருக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. அந்த புகாரில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, என்னுடைய அலைபேசிகளை சட்டவிரோதமாக எடுத்து என் அலைபேசியில் இருந்த ஆடியோக்களை எடுத்து வெளியிடுறாங்க. அது குறிப்பாக திருச்சி சூர்யா என்ற நபர் மூலிமா இந்த ஆடியோ வருது. அதுக்கப்புறம் யூடியூப் ப்ரொடக்ட்ஸு, அறக்கழகம், ட்ரைப்ஸு, இந்த மாதிரியான சேனல்களில் அது வெளியே வருது. அப்போ இவங்க ஒரு கிரைம் சிண்டிகேட்டாக இயங்குறாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கலை, ஏற்கனவே இதே திருச்சி எஸ்பியால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படும் போது அவருடைய அலைபேசி பறிக்கப்படுது. இதே எஸ்பிட்ட அந்த ஃபோன் கொடுக்கப்படுது. அந்த ஃபோனில் இந்த உரையாடல் இதே போன்ற நபர்கள் வெளிவருது. அப்புறம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்கிற ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்படுறாரு. அவருடைய அலைபேசியும் பறிக்கப்படுது. அந்த அலைபேசியுடைய உரையாடலும் இதே எஸ்பி வருண்குமார் மூலியமாகத்தான் வெளிவருது. அப்போ தொடர்ச்சியாக இவர் ஒரு குறிப்பிட்ட திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய அலைபேசிகளை பறித்து சமூக வலைதளங்களில் அவருடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறாரு. இதற்கு இவர் ஒரு டீம் வச்சுருக்காரு. இந்த எஸ்பி வருண்குமார் சண்டிகருக்கு போய் நாம் தமிழர் கட்சி குறித்து, நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டவிரோத கட்சி, ஒரு பாசிச கட்சி, ஒரு இனவெறி பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மாநாட்டில் பேசிட்டு வராரு. ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஐபிஎஸ் அதிகாரியுடைய மாநாட்டில் போய் இழிவுபடுத்தும் மூலமாக இவருக்கு நாம் தமிழர் கட்சியை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்குது, உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைத்து, அதே போல் சமூக வலைதளங்களில் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் போடுறோன்னே அதில் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்களும் ஆதரவாளர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் கமெண்ட் போடுறாங்க. அந்த கமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழக்காக கொண்டு அவங்களெல்லாம் திருப்பி கைது பண்ணுறாரு
அப்போ இவரே வந்து கமெண்ட் பாக்ஸ் போடுங்க, என்ன அடி என்ன வெட்டுன்னு ஒருத்தன் தூண்டுறது போல கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்னு போட்டு அதில் வர்ற கருத்துக்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. சமூக வலைதளங்களில் அண்ணன் சீமான் குறித்தும் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் குறித்தும் விமர்சனம் செய்கிறாரு. திரள்நிதி என்று நாம் தமிழர் கட்சி வந்து கிண்டல் பண்ணுறாரு. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திரள்நிதி என்று தனி ஃபோல்டர் வச்சு அந்த ஃபோல்டரில் நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் போடுறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டில் முன் வச்சு, அப்போ இவர் நாம் தமிழர் கட்சி எதிராக செயல்படுவதன் மூலமாக திமுகவுக்கு ஃபேவர் கிடைக்கும், திமுக தனக்கு செல்வாக்கு கிடைக்கும், அதிகார வர்க்கத்துக்கு தனக்கு செல்வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏங்குறாரு. அதனால் இவர் தன்னுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் எதிராக ஐபிஎஸ் என்கிற பொறுப்புக்கு எதிராக இப்பொழுது டிஐஜியாக மாறியிருக்காரு. அந்த டிஐஜிங்கிற பொறுப்புக்கு எதிராக செயல்படுறாரு. இதனால் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்னுடைய அலைபேசி மீட்டு தரப்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டை தான் நாம் நீதிமன்றத்தில் வச்சுருந்தோம். இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று காலையில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர், நம் தரப்பு வழக்கறிஞர் 2 பேரும் கடுமையான வாதங்கள் முடிச்சாங்க. அரசு தரப்புல இருந்து சாட்டை துறைமுறை மேலே ஏற்கனவே பல புகார்கள் இருக்குது, அதாவது எஃப்ஐஆர்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் போய் ஒரு உயர்ந்த அதிகாரி மேலே புகார் சொல்ல முடியுமா? அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேர்மையான மாண்புமிகு நீதியரசர், மேன்மைமிகு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வழக்கில் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு, அந்த புகாரை விசாரிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? புகார் தானே கொடுத்துருக்காரு. புகாரில் நீங்கள் வந்து அவர் புகார் யார் மேலே கொடுத்துருக்காரு? டிஐஜி மேலே கொடுத்துருக்காரு. அவர் யாருக்கு கொடுத்துருக்காரு? டிஜிபிக்கு கொடுத்துருக்காரு. நான் டிஜிபிக்கு அனுப்பிச்சிருந்தேன். டிஜிபி கொடுத்த அந்த புகாரில் நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நீதிமன்றம் இருக்கோம். அப்போ நீதிமன்றம் வச்சுருக்காங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே தமிழ்நாட்டுடைய தலைமை காவலர் டிஜிபி அவர்கள் 1 மாத காலத்துக்குள்ளே இந்த வழக்கில் விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். முகாந்திரம் இல்லையா, நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், அவங்க மேல்முறையீடுக்கு போய்க்குவாங்க, என்ன சட்ட நடவடிக்கையோ அதை போய்க்குவாங்க அப்படின்னு நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நகர்வு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் பொது வழியில் ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி பேசலாம், தப்பே கிடையாது. ஒரு திமுக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய KN நேரு அவர்களோ, அண்ணன் அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களோ, ஐயா சிவசங்கரனோ, இல்லை வந்து தாமோ அன்பரசனோ, இல்லை உதயநிதி ஸ்டாலினோ, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களோ அண்ணன் சீமானை விமர்சிக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் விமர்சிப்பாங்க. அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து விமர்சிப்பிருக்கான எல்லா உரிமையும் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பவர் நடுநிலையோடு ஒரு நிலையை எடுக்க முடியாது. அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு 100க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி பிடிக்கும். ஒருத்தருக்கு பெரியாரை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெரியாரை பிடிக்காது, ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காரு, ஒருத்தருக்கு திமுக தலைவர் கருணாநிதி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜெயலலிதாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு தலைவர் பிரபாகரனை பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து சதாம் ஹுசேனை பிடிக்கும், ஒருத்தருக்கு சுபாஷ் சந்திர போஸை பிடிக்கும், ஒருத்தருக்கு காந்தியை பிடிக்கும், ஒருத்தருக்கு மோடியை பிடிக்கும், ஒருத்தருக்கு ராகுல் காந்தியை பிடிக்கும். என்ன பிடிச்சாலும் அதை மனசுக்குள்ளே தான் அவங்க வச்சுக்கணும். வாக்கு செலுத்தும் போது அவங்க காட்டலாம். ஆனால் பொது வழியில் எந்த அதிகாரியும் எனக்கு தெரிந்து காட்டியது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 36க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுடைய கமிஷனர்ஸோ, இல்லை சூப்பரண்டோ, இல்லை ஐஜியோ, டிஐஜியோ, சென்னையினுடைய கமிஷனரோ, சென்னையினுடைய டிஜிபியோ யாரும் தங்கள் கருத்தை பொது வழியில் காட்ட மாட்டாங்க. ஆனால் பொது வழியில் அண்ணன் சீமானவர்கள் பேசியதை ஒரு அதிகாரி எடுத்து போடுறாரு. இதுவே தமிழ்நாடு அரசை அவமதிப்பது. இது அண்ணன் சீமானை அவமதிப்பது இல்லை. நான் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பொது வழியில் ஒரு கட்சி தலைவரை பற்றி விமர்சிக்கிறார் அப்படின்னா நீ யாரா என்னைய கேட்க முடியும்? நான் விமர்சிப்பேன். யார்? முதலமைச்சர் சொல்கிறார். அவர் நீ முதலமைச்சராக இருந்து போவோம் தமிழ்நாட்டுக்கு, என் ஏரியாவில் நான் தான் முதலமைச்சர், திருச்சிக்கு நான் தான் முதலமைச்சர், நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே. இங்கிருந்து சண்டிகரில் போயிட்டு அண்ணன் சீமான் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் திரு வருண்குமார் அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? அண்ணன் சீமான் அவர் இழிவுபடுத்தலை, நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்தலை, அவர் திமுகவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இழிவுபடுத்திருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கையால் ஆகாதவர். அவர் என்ன சொல்றாரு? மத்திய அரசு சீமான் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாரு. அப்படின்னு அர்த்தம் மாநில அரசு சரியில்லை, மாநில அரசு கையாளாகாத அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் கையாளாகாதவர், அவர் எதையும் கண்டுக்க மாட்டார், அதனால நீங்க நடவடிக்கை எடுங்க. அதான் அர்த்தம். தொடர்ச்சியாக ட்விட்டரில் வந்து பதிவு போட்டே இருக்காரு. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, நாய்கள் குறைக்கிற மாதிரி பதிவு போடுறாரு, நாம் தமிழர் கட்சி குறித்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்துறாரு. இதை நான் வந்து ஒரு வழக்கில் பிணை வாங்க போகிறேன். இந்த SC/ST ஆக்டில் பிணை வாங்குறேன். அப்புறம் வந்து திருச்சியில் இன்னொரு பொய் வழக்கை இதே வருண்குமார் அவர்கள் போகிறார் என் மேலே. அந்த வழக்கில் பிணை வாங்க போகும்போது
அந்த பிணையில் நீதிபதி சொல்கிறாரு, வருண்குமார் அவர்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்னு போட்டிருக்காரு, நாம் தமிழர் கட்சி தலைமை இப்போ சீமானவர்கள் குறித்து எழுதியிருக்காரு, நான் இவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாராவே கன்சிடர் பண்ணல, இவரை நான் ஒரு நெட்டிசனாக தான் கன்சிடர் பண்ணுறேன், அதாவது ஒரு சமூக வலைதளக்கூடிய சமூக வலைதள வாசியாக தான் கன்சிடர் பண்ண முடியும், அதனால் இவருடைய குற்றச்சாட்டெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தான் எனக்கு பிணை கொடுத்தாரு. அந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் ட்விட்டரை விட்டு வெளியே வராரு திரு வருண்குமார். ஆனால் சொன்ன காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னையும் குடும்பத்தாரையும் இழிவாக பேசுகிறாங்க, அதனால் நான் ட்விட்டர் விட்டு வெளியே வரனாரு. ட்விட்டர் விட்டு வெளியே அந்த காரணம் கிடையாது, நீதிபதி அவரை கண்டித்ததுனால வெளியே வந்தார். வழக்கு நீதிமன்றத்தில் இருந்ததுனால நம்ம அதை குறித்து எதுவுமே பேசலை. ஆனால் இன்றைக்கி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு, விசாரணைக்கு நீதிபதி ஆணையிட்டதுனால தான் இதை நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி தொடர்ச்சியாக பேசுகிறவர் இன்ஸ்டாகிராமில் திரள் நிதினு ஒரு ஃபோல்டர் வைக்கிறார். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரி குறித்தும் நாம் தமிழர் கட்சி சண்டை போட்டதே கிடையாது. குறிப்பாக தமிழ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் வரணும், தமிழ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஐஜியாக, டிஐஜியாக, டிஜிபியாக, கமிஷனராக வரணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாடே. அப்படி ஒரு தமிழ் அதிகாரியாக தமிழராக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் அவர்கள், அவருடைய வளர்ச்சியை நாம் கொண்டாடிருக்கணும் நியாயப்படி. ஆனால் அவர் அதை எந்த இடத்துல இல்லை, அவர் அதுக்கான ஆளாகவே அவர் தன்னை வச்சுக்கல. அவர் நாம் தமிழர் கட்சியை ஒரு பெரிய எதிரி கட்சியாகவும், நாம் தமிழர் கட்சியை நான் வீழ்த்தி காட்டுறேன், இதனுடைய வாழ்நாள் சபதம் அப்படிங்கிற மாதிரியும் தன்னை அவர் நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் குறித்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது, மைக் புலிகேசின்னு சொல்கிறது, சீமான் ஒரு தொழில்துறை மூலியமாக எனக்கு தூது விட்டார்னு சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்யானது, முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது. இப்படி உண்மைக்கு புறம்பாகவே பேசுகிற ஒருத்தர் திரள் நிதின்னு சொல்லி தன்னுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோல்டர் போடுறாரு. அதில் இவர் நான் அண்ணன் சீமான் மீது கொடுத்த புகார் வழக்கு, மானஸ்ட வழக்கெல்லாம் எடுத்து ஃபோல்டரில் போடுறாரு. கூடுதலாக விஜயலட்சுமி வழக்கு குறித்து வர செய்திகளை எடுத்து அதில் போடுறாரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டியில் பேசியதற்கு ஒரு வழக்கு போடுறாங்க, நீதிமன்றத்தில் உடனே சீமான் ஆஜராகன்னு சொல்கிறாங்க, அதை எடுத்து போகிறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சி சொந்தமாக எந்த செய்தி வந்தாலும் நெகட்டிவாக அதை எடுத்து ஒரு ஃபோல்டரில் போடுறாரு அப்படின்னா இந்த அதிகாரி எப்படி நடுநிலை அதிகாரியாக இருப்பார்? திரள் நிதினு போடுற மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போடுவீங்களா? அதில் அமலாக்கத்துறை 1000 கோடிக்கு ஈடி ரேட் விட்டுருக்காங்கன்னு போடுவீங்களா? செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் அமைச்சர், அவர் மீது விசாரணை நடத்தணும், நீங்கள் இன்னும் அமைச்சராக தொடருமான உச்சநீதிமன்றம் கேட்குது, அதை எடுத்து ஒரு ஃபோல்டராக போடுவீங்களா? திரள் நிதினு போடுற நீங்கள் கனிம வள கொள்ளைன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் மணல் ராமச்சந்திரன், மணல் கரிகாலன், எஸ்ஆர், இந்த இன்றைக்கி ராசப்பா இவங்களுடைய ஃபோட்டோக்கெல்லாம் போடுவீங்களா? இல்லை மணல் கொள்ளைன்னு ஃபோட்டோ போட்டு திருச்சி இருக்கிற மணல் கொள்ளை மணல் வியாபாரிகளுடைய ஃபோட்டோ போடுவீங்களா? இல்லை 10 ரூபா பாலாஜிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டு பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறாங்கன்னு ஒரு இது போடுவீங்களா, ஒரு ஃபோல்டர் போடுவீங்களா? இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்கக்கூடிய லாட்ரி சீட்டு விற்பனை, போலி லாட்ரி சீட்டு, அந்த செய்தியெல்லாம் எடுத்து போடுவீங்களா? அதெல்லாம் போடலை. திருச்சி நியூஸு, ஜல்லிக்கட்டு, திரள் நிதி, வேறு எல்லாமே தனிப்பட்ட செய்தியாக வச்சுருக்காரு ஃபோல்டரில் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். ஆனால் அரசியல் சார்ந்திருக்கிற ஒரே ஒரு இது திரள் நிதி. அப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே எதிரானவனா அப்படின்னு வெளிப்படையாக அவர் காட்டுறாரு. இது ஒன்று போதாதான் நீதிமன்றத்தில் அவர் நிப்பாட்ட என்ன பண்ணிடுவாங்க? லீகல் டீம் நாம் தமிழர் கட்சியில் வீக்காக இருக்குது, நம்ம 2 வழக்கு போட்டோம்னா மிரண்டுருவாங்க, பயப்பட்டுருவாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஒரு பெரிய அதிகாரம் படைச்சிருக்கிறோம், பெரிய உச்ச அதிகாரத்தில் இருக்கிறோம், கேரியரோட உச்சத்தில் இருக்குன்னு சொன்னார்ல, அது மாதிரி உச்சத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மமதையில் தான் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த பணியை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, நாம் தமிழர் கட்சியால் அவர் பாதிக்கப்பட்டது போல, அவருடைய குடும்பத்தார் பாதிக்கப்பட்டது போல அவர் சித்தரித்தார். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தன் அவருடைய குடும்பத்தாரை பற்றி எழுதியிருந்தால் அவன் எவனாக இருந்தாலும் சரி கட்சியை விட்டு நீக்குன்னு தான் அண்ணன் சொன்னார். நீக்கியிருப்போம். அது நாம் தமிழர் கட்சியுடைய வேலையே கிடையாது. எவனோ ஃபேக் ஐடியில் எழுதக்கூடியவன் திட்டமிட்டு எழுதியிருக்கிறான். திரு வந்திதா பாண்டே அவர்கள் குறித்து எழுதியதுக்கு நானே வருத்தம் தெரிவித்தேன், கண்டித்தேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்களுடைய குடும்பத்தார் குறித்து திரு வருண்குமார் அவர்கள் திருப்பதி கிட்டையும் கண்ணன்கிட்டையும் பேசிய வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யவே முடியாது. இப்போ திருப்பதி கண்ணனை வச்சும் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்கோம், அந்த வழக்கும் விசாரணைக்கு வரும்போது தனி வழக்கு. அவங்களை கூட்டு போய் கஸ்டடியில் வச்சு அடித்தது, அவங்கள ஆபாசமாக பேசுனது, அவங்கள்ட்ட மிரட்டினது, அப்புறம் என்கிட்ட வேலைக்கு மாதம் 80,000 தரேன், யூடியூப் புட்டஸ் மாதிரி உன்னை வளர்த்து விட்றேன் அப்படின்னு அவர் சொன்னது, இது எல்லாத்தையும் வைத்து தனியாக அவங்கள வச்சு வழக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நான் வழக்கு கொடுத்து அந்த வழக்கில் வருண்குமாரை எப்படி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ, டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்காங்களோ, அதே போல்
நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் ஒரு புகார் கொடுத்தாங்க. அதாவது இந்த வருண்குமார் இந்த ஃபோனை எடுத்து அந்த ஆடியோ வீடியோ வெட்டி ஓட்டத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டது வந்து வெண்ணிலா தாய்மானவர்கள். அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு ஒரு இல்லாத ஆடியோ ஒன்று உருவாக்கி, அதாவது ஒரு கட் பண்ணிப்பட்ட ஒரு ஆடியோ வச்சு அந்த புகைப்படத்தை வச்சு ஆபாசமாக வெண்ணிலா தாய்மானவன் கொடுத்து ட்ரைப்ஸு, இந்த யூடியூப் ப்ரொடியூஸு, அறக்கழகம், அதர்ம மனோஜி, இந்த மாதிரியான சேனல்களில் தொடர்ச்சியாக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காங்க. ஆதாரப்பூர்வமாக அத்தனை காணொலியும் எடுத்து அவங்க நீதிமன்றத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை நீதிபதி விசாரிக்கிறார். எனக்கு விசாரிச்சு வேறு நீதிபதி என்னுடைய வழக்கு, அதாவது வருண்குமார் மீது போட்ட வழக்கு, இந்த ஆபாச கும்பல் மீது போடப்பட்ட வழக்கை விசாரித்து வேறொரு நீதிபதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கில் ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது 3/4/2024 ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள்ள இந்த வீடியோக்கள் அத்தனையும் ஆய்வு செய்து அதில் இந்த பெண்ணுக்கு எதிராக இருந்தால் உடனடியாக இந்த 3 யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டால் தான் 3 பேர் தப்பிச்சிருவாங்களே, 3 பேர் திராவிட கும்பலாச்ச. உத்தரவிட்டிருப்பது மத்திய அரசுக்கு. செக்கை தூக்கி அங்கே வச்சிருக்கு. அதாவது மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இருக்குது. அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு தான் நாம் புகார் கொடுத்தோம். தமிழ்நாடு சைபர் கிரைம் புகார் கொடுக்கல, யூனியன் சைபர் கிரைம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சைபர் கிரைமுக்கு புகார் கொடுத்துருக்கோம். அந்த புகார்படி இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ் சட்டத்தின்படி ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரிப்பதற்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படலாம் என்பது பிஎன்எஸ் சட்டம். வசமாக சிக்கியிருக்கானுங்க. இவனுடைய காணொலியை ஆய்வு செய்து அதில் ஆபாசமான கருத்துக்கள், ஆபாசங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. மொத்த காணொலியுமே ஆபாசம் தான். 1500 காணொலி போட்டிருக்காங்கன்னா 1500 காணொலியும் ஆபாசம், 1500 காணொலியும் அவதூறு. யார்? இந்த கும்பலோடையது. இதில் எந்த காணொலி எடுத்து வச்சு இங்கே ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பேசினாலும் அதில் சிக்குவாங்க. இந்த கடந்த நான் கைது செய்யப்பட்ட போது மட்டும் 1000 வீடியோ போட்டிருக்கேன். 1000 வீடியோ மொத்தமாக அந்த கைது செய்து அந்த ஒரு மாத காலத்தில் வெண்ணிலா தாய்மானவன் குறித்து மட்டுமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காணொலிகளை இந்த சேனல்களில் வெளிவந்துக்குது. எல்லாத்தையுமே முழு காணொலியாக பென் டிரைவில் நம்ம நீதிமன்றத்தை சமர்ப்பிச்சிருக்கோம். இன்னும் வீடியோக்களை நீதிபதி பார்க்கல, கொடுத்த அஃபிடவிட் மட்டும் தான் படிச்சிருக்காரு. இன்னும் கேஸ் வந்து வாதத்துக்கு போகலை. 3ஆம் தேதிக்கு உத்தரவிட்டிருக்காரு. 3ஆம் தேதிக்கு மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இதை முழுமையாக ஆய்வு செய்து சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இருக்குது வேடிக்கை. ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கைதில் 4 அலைபேசிங்க. உண்மையிலே இன்றைக்கி வந்து 4 அலைபேசியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. ஒரு ஃபோனை வந்து 50,000 கொடுத்து வாங்குறோம்னா அது ஃபோன் வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு கேமரா. அது நான் வெளியூர் போகும்போது ஷூட் எடுப்பதற்காக கேமராவையும் இந்த ட்ரைபாடையும் தூக்கிட்டு போக முடியாதனால ஒரு ஃபோன் வாங்கி அந்த ஃபோனில் எங்கேயாவது போனால் வெளியூர் போகும்போது வீடியோ எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினேன். முதல் முறை வாங்கி 1 வாரம் கூட ஆகலை. அந்த ஃபோனை யூஸ் பண்ணவே இல்லை. திருவள்ளூரில் ஃபோனை பறித்தாங்க. அந்த ஃபோனில் ஒன்றுமே இல்லை. இன்னொரு ஃபோன்லேருந்து வீடியோ ஆடியோலாம் எடுத்து சூர்யா பாண்டுவின் அப்படிங்கிற ஒரு ஐடி மூலிமா அப்படி வந்துச்சு. இதே வருண்குமார் திருப்பி 2 ஃபோனு, அந்த ஃபோனும் இன்னும் நீதிமன்றத்தில் கிடக்கு. கேட்டால் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபாரன்சிக் லேப் கொடுத்துருக்கோம். ஆமாம், நான் வந்து பெரிய சர்வதேச டெரரிஸ்ட்டு, ஒரு 450 பேரை செயினாக கொண்டுட்டேன். அதனால் அது வந்து இந்த ஃபோனில் வந்து பெரிய ஜாபர் சாதிக்கு மாதிரி 2500 கோடிக்கு வந்து மெத்து விற்றுருக்கேன். அந்த எவிடன்ஸ் தான் அது உள்ளே தான் இருக்குது. அதில் வந்து ஒரு மண்ணும் இல்லை. என் பிள்ளைகளோட ஃபோட்டோ எடுத்த வீடியோஸு எத்தனை அலைபேசி நம்பரில் மாற்றியாச்சு. இந்த மனுஷனால், இந்த வருண்குமார்ங்கிற ஒரு ஆளால் 4 வருஷத்தில் 4 ஃபோன் நம்பர் மாற்றிருக்கேன். தொடர்ச்சியாக அதோட ஃபோனை பிடிங்கி வச்சுருது. 2 மாதம் அங்கே ஜெயிலுக்கு போய் பில் கட்டலை, அது போயிடுச்சு. திருப்பி வெளியே வந்து கேட்டால் அந்த நம்பரை வேறு ஒன்று வாங்கி இந்திக்காரன் வாங்கிட்டு போயிட்டான், அது முடிஞ்சு. இந்த தடவை வாங்கினதில் 1 மாதம் ஆஃப் பண்ணி போட்டதில் அதில் ஜியோ நம்பரு அதில் போயிடுச்சு. சரி போய் தொலைதுன்னு சொல்லி புது நம்பர் வாங்கி 15 வருஷமாக வந்த எல்லா கான்டாக்டும் ட்ரைவில் ஏற்றி வைக்கல, மொத்த கான்டாக்டும் போயிடுச்சு. அழிக்கிறவங்க ஃபோட்டோவை அழிச்சாங்க, வாட்ஸ்அப் அழிச்சாங்க, ட்ரைவ் அழிச்சு விட்டாங்க. 2010 வச்சுருந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அதில் தான் வச்சுருந்தேன். ஒரு இது இன்சூரன்ஸ் போட்டு அது பாண்டு அதில் தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சது. மொத்த ட்ரைவும் காலி. வாட்ஸ்அப்பில் சும்மா சாதாரணமாக ஒரு தம்பிக்கிட்ட பேசுனது, ஒரு அண்ணன்கிட்ட, அண்ணன் இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பணம் தரேன்னு சொல்லிக்காரனே, நிதி போடுறேன்னு சொல்லிக்காரனே, கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசி இதெல்லாம் எடுத்து விட்டாங்க. அதாவது இது ஒரு சாதாரணமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனு. அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்களா, வெளிநாடுகளில் நிதி கேட்கும் சாட்டை கோடி கோடியாக கொட்டியது. அவங்க சுனந்தா ஐடிவிங்கிலேருந்து ஃபோன் பண்ணி,
இந்த மாதிரி 2026 தேர்தல் நம்ம அணுகணும்னா நமக்கு வந்து தொகுதிக்கு நமக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வேணுங்க, தேர்தலுக்கு இல்லை, இதுலேருந்து கட்டமைக்கிறதுக்கு கட்சியினுடைய கூட்டங்களுக்கு அந்தளவுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு எய்ம் தான், பல கோடின்னு சொல்லலையே. இப்போ ஆத்து மணல் கொள்ளையிட்ட காசு வாங்குங்க, கனிமூல கொள்ளையிட்ட காசு வாங்குங்க, இல்லை வந்து ஒரு பெரிய முதலாளிகிட்ட போய் காசு வாங்க அப்படின்னு பேசிக்கல. கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு க்ரௌட் ஃபண்டிங் முறையில் நிதி சேகரிக்கணும்னு சொன்னதை கோடிக்கணக்கில் குவியும் நிதி சுனந்தாவும் சாட்டையும் பேசி இது என்ன எல்லாத்தையும் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி அதன் மூலிமா வந்து கட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்திடணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு தவறான அணுகுமுறை. அப்போ அது வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு எவ்வளோ காயப்படுத்தும், சம்மந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தை எவ்வளோ காயப்படுத்தும். அதை இழிவுபடுத்தி பேசும்போது, அதை ஆபாசமாக சித்தரிக்கும் போது, சாதாரண உரையாடலை கூட ஆபாச உரையாடலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இது போன்ற நபர்களிடம் தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போது இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்குது, அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசி நம்பிக்கையாக இருப்பது நீதிமன்றம் தான். அதனால தான் நம்ம நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றத்தில் நேர்மையான நீதிபதிகள் இந்த 2 வழக்கிலும், சுனந்தா வெண்ணிலா அவர்கள் கொடுத்த வழக்கிலும் சரி, நான் கொடுத்த வழக்கிலும் சரி, நேர்மையான நீதிபதிகள் இருப்பதனால இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்காங்க. விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதே இது மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக இந்த வழக்கில் தாமதிக்கப்பட்ட நீதி தான், ஆனால் நீதி வெல்லும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து